ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, நான் உங்கள் அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். இந்த ஆண்டில் சனி, குரு, ராகு, கேது பயிற்சிகள் உண்டு. பல நல்ல விதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான விஷயங்களில் நடக்கக்கூடிய காலகட்டம். கூடவே எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான எளிமையான துல்லியமான பலன்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரங்க, இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல பலன்கள் உண்டாகட்டும் என்று மங்களகரமான இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மார்ச் 29 அந்த மாதிரி மே 14 மே 18 அப்படிங்கிற முக்கியமான பயிற்சிகள், அதாவது சனி, குரு, ராகு, கேது பயிற்சிகள் ஒரு ஆண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 4 பயிற்சிகளும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களும் அதிர்வலைகளும் நல்ல மாற்றங்களும், எந்த இடத்துல விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், நல்லா வாழ்க்கை முறை மாற்றங்கள், பொருளாதார சிக்கல்கள், பொருளாதார நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 12ஆம் இடத்துல இருந்த இந்த மறைவு குரு உங்களை படாத பாடு படுத்தினாலும், விரைய குருவாக இருந்தாலும், அடுத்தது ஜென்ம குருவாக மார்ச் 29க்கு பிறகு தன்னுடைய சஞ்சார நிலையை ஆரம்பிக்கிறார். மார்ச் 29 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாக இருக்க பிறகு 10ஆம் இடத்து கர்ம சனியாக மாற்றம் கொடுக்க போகிறார். மே 18க்கு பிறகு ராகு கேது 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருந்த அந்த சஞ்சார நிலை மே 18க்கு பிறகு 9ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் தன்னுடைய சஞ்சார நிலையை ஆரம்பிக்கிறார். அதை வச்சு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னா, இந்த குருவிலேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா நல்ல சுப கிரகம். இந்த 12ஆம் இடத்துலேருந்து குரு விரயத்தை சுப விரயமாகவும் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி உங்களை 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு, மனை, வாசல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். நிறைய பேர்த்துக்கு, மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கும். 12ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும்போது மறைமுக நோய், அதுலேருந்து இப்போது கொஞ்சம் விடுபடுவீர்கள். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். எதிரிகள், கடன்கள் அப்படிங்கிறதுலாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். 12ஆம் இடத்துலேருந்தே 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே மன குமரர்கள், சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல பார்க்கும்போது உங்கள் மீது ஆதரவு அப்படிங்கிறது தான் அனைவரிடமும் அதிகரிக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 8ஆம் இடத்து பார்வை அப்படிங்கிறது குரு உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு குரு அப்படிங்கிறவர் ரொம்ப நன்மையை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12ஆம் இடத்து குரு பெரிய நன்மைகள் பார்க்குற இடத்துல உங்களுக்கு கொடுத்துருந்தார் போன வருஷம். நல்ல வீடு, மனை, நோய் எதிரி கடன், அப்புறம் கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் திருப்தியாக இருந்தது. அடுத்தது ஜென்ம சனியாக வருதே மே 14க்கு பிறகு. இதை என்ன பண்ண போகிறோம், ரொம்ப சங்கடமாக இருக்கே, ஜென்ம குரு வனவாசம் ஆச்சே அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. ஆனால் பார்க்குற இடம் பொறுத்தே உங்களுக்கு பலன் அதிகரிக்கும். 5, 7, 9ன்ற சுபிட்ச பார்வை இருக்குது. இல்லை ஜென்மத்திலே குரு உட்காந்து ஒரு மன உளைச்சலும் மனத்தாங்கலையும் கொடுத்தா கூட அது பார்க்குற இடம் உங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னா குழந்தை பிறக்கும். திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெற்றே ஆகும். 9ஆம் இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக சுபிட்சமான நல்ல பலன்கள். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது அப்படிங்கிறது வெளிநாடு, வெளியூர் செல்லக்கூடிய நிலை, நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். பூர்வ புண்ணியத்தில் உங்கள் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அந்த பலனை குரு கொடுப்பார். நிறைய பண வசதி, பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏற்றமாக இருக்கும்.
அடுத்தது சனி. இந்த சனி பயிற்சி 9ஆம் இடத்துலேருந்து 3, 7, 10 பார்வையில் 9ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல இதுவரை மார்ச் 29 வரைக்கும் 9ஆம் இடத்துல பார்வை பார்க்குற இடத்துலலாம் கவனமாக இருக்கணும். லாபத்தில் கவனமாக இருக்கணும். எவ்வளோ உழைச்சாலும் லாபம் வர மாட்டேங்குதேன்னு ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். அது சரியாகும் அடுத்த மார்ச்சுக்கு பிறகு. அதே மாதிரி 3ஆம் இடத்த புது முயற்சிகள் எல்லாம் தடை தாமதங்கள் ஏற்படும். அதே மாதிரி வேறு இடத்துல நோய் எதிரி கடன் அதில் பிரச்சனைகள் இருக்கும். அது குரு பார்வையும் இருக்கிறதுனால பெரிய ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது, நல்ல விஷயங்களாக கொடுக்கும். நல்ல ஒரு நோய் எதிரி கடன் கண்ட்ரோலில் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி சனி அந்த பார்க்குற இடத்த சரிப்படுத்த மாட்டார். ஆனால் அந்த 9ஆம் பாக்கிய சனியிலேருந்து 10ஆம் இடத்து கர்ம சனியாக போகிறது மார்ச் 29 பிறகு தொழிலில் நல்ல லாபம். 10ல் சனி வந்துச்சுன்னா நல்ல பதவி, பட்டம் பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஓவர் ஆவீங்க. நல்ல இடமா ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழிலில் இருக்கவங்க நல்ல தொழிலை விரிவாக்குவீங்க, நல்ல ஒரு விஷயங்களை பார்ப்பீங்க. ஆனால் எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா 12ஆம் இடத்த பார்க்குது. அப்படிங்கும்போது தொழிலை விரிவாக்குறேன்னு சொல்லி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு விரயம் பண்ணிடாதீங்க. சுப விரயமாக வேணால் மாற்றிக்கலாமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தப்பாக பிஸ்னஸில் போடாதீங்க. ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் பண்ணாதீங்க. ஸ்பெக்குலேஷன்லாம் சரியில்லாமல் போடும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆடை ஆபரணம், தாயார் உடல்நிலை, தாயாருக்கு விஷயங்கள், தாயாரோடைய சொத்து, தாயாரோடைய வழி, சொந்தங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 10ஆம் இடத்துலேருந்து அதுவும் குரு பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் பார்க்குறாருனால பெரிய பாதிப்புகள் இருக்காது, இருந்தாலும் கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதாவது 10ஆம் இடத்த 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அதுவும் குரு பார்வைப்பட்டிருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துல கவனமாகவும் இருக்கணும். கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்தில் உங்களை ஜனன கால ஜாதகத்தை பார்த்தே முடிவு செய்ய வேண்டும், இதுதான் முக்கியம். அடுத்தது மே 18 ராகு 10ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கும். அதன் பிறகு 9ஆம் இடத்து ராகும் 3ஆம் இடத்து கேது. இந்த 10ஆம் இடத்துல ராகு 4ஆம் இடத்த கேது ராகு திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் பிரம்மாண்டம் கிடைக்கும், ஆனால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயமும் இருக்கும். 4ஆம் இடத்து கேது இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி விஷயத்தில், டாக்குமெண்ட் விஷயத்தில், அப்புறம் அரசாங்க வழி, வண்டி வாகனம் புதுசாக வாங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நெடுதூர வெளியூர் பயணங்களை செல்லும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மே 18க்கு பிறகு 9ஆம் இடத்துல ராகு வரும்போது பூர்வ புண்ணியத்துக்கு தந்தை வழி உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அது குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடத்து கேது செய்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் அதிகமாகும். அதனால் புதிய முயற்சிகள் பண்ண வேண்டாம், இருக்கிற விஷயங்களில் நீங்கள் கடந்து போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி என்னதான் கோச்சார பலன்கள் இருந்தாலும் தசாபூத்தி பலன்கள் பொறுத்தே நம்மளுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா இருக்காதான்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதில் மிருக சீரிஷத்துக்கு செவ்வாய் திசை ஆரம்ப திசை, திருவதிரைக்கு ராகு திசை ஆரம்ப திசை, புனர்பூசத்துக்கு குரு திசை அப்படிங்கிறது ஆரம்ப திசை. இதில் செவ்வாய் திசை அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. மிருக சீரிஷத்துக்கு மொதல் திசையே அதுதான். இந்த 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பெற்றோர்களுக்கு நோய் எதிரி கடனை கொடுக்கும், லாபத்தையும் அதே அளவுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக. சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த செவ்வாய் ஒன்றும் பெரிய ஸ்தோபிக்காது. 10ஆம் இடத்துக்கு வரும்போது பட்ட பதவி புகழ் அப்படிங்கிறது உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கும். மிருகசீரிஷ பெற்றோர்களுக்கு சின்ன வயசில் ஒரு 1லேருந்து 5 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு 100% மே 18க்கு முன்னாடி இந்த 10ஆம் இடத்து ராகு 4ஆம் இடத்து கேது வேலை செய்வார்.
அதன் பிறகு 9ஆம் இடத்து ராகு, 3ஆம் இடத்து கேது வேலை செய்வார். இந்த ராகு திசையில் மட்டும் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழிலை உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுப்பார். உங்கள் தந்தையோடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய விஷயங்களும் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் அதே மாதிரி தான் அமையும். புனர்பூசத்துக்கு ராகு வராது, குரு தான் வரும். அப்போ அந்த 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்து ராகு வரும்போது தந்தைக்கு ஒரு சில நோய்வாய்ப்படுறது குறை அப்படிங்கிறது ஏற்படும். அதை கொஞ்சம் ஜாகிரதையாக ராகு திசை உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் தகப்பனாருடைய ஆயில் அப்படிங்கிறத இது பண்ணணும், பார்க்கணும். அது மாதிரி ராகு எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணாது. ஆனால் இங்கே கோச்சார நிலை அப்படி இருந்தாலும் உங்கள் ஜனன காலத்தில் 11ஆம் இடம் அப்படிலாம் இருந்ததுன்னா மிகப்பெரிய சுபீட்சத்தை உங்கள் பெற்றோர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை துல்லியமாக பயன்படுத்தும் போது பார்க்கும்போது கண்டிப்பாக அதனுடைய விடை தெரிஞ்சு போயிடும். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அப்போது உங்கள் ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும். குரு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தசை. மிருகசீரசத்துக்கு குரு திசை 3வது திசை, திருவாதிரைக்கு 2வது திசை குரு திசை, புனர்பூசத்துக்கு முதல் ஆரம்ப திசையே குரு திசை தான். இப்போ 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி திசைங்கிறதுனால திருமணம் ஆகாத மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும். தொழில் அமையாமல் இருந்தால் தொழில் அமைச்சு கொடுக்கும் இந்த குரு திசை. நிறைய மாற்றங்கள், பட்டம் பதவி புகழ் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது குரு திசையில் கண்டிப்பாக அமையும். குரு பெரிய நல்லது பண்ணலைனாலும் குரு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பார்ட்னர்ஷிப்பு, பட்டம் பதவி புகழ், வியாபாரத்தில் ஸ்டார்ட் அப்பு, புது ஸ்டார்ட் அப்பு இதெல்லாம் பண்ணுவீங்க. சனி திசை யாருக்கு? 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி திசை. இந்த திசையில் தான் திருவாதிரைக்கு 3வது திசை, புனர்பூசத்துக்கு 2வது திசையே. இதில் தான் ரொம்ப 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 ஜாகிரதையாக இருக்கணும் சனி திசையில். ஏன்னா சனி உங்களுக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. பெண்களாக இருக்கும்போது ஆணிடமும் ஆணாக இருக்கும்போது பெண்ணிடமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவப்பெயர்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும். அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பாக்கியாதிபதியிலே சனி உட்கார்றாரு அப்படிங்கிறதுனால அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சனி திசை நடந்துட்டு இருந்தனா ரொம்ப ஜாகிரதையாக இருங்க, அதுதான் முக்கியம். தொழிலில் கவனமாக இருக்கணும். பாக்கியாதிபதியும் அவரே, 8ஆமாதிபதியும் அவரே அப்படிங்கும்போது ரொம்ப வண்டி வாகனத்தில் கொடுக்கல் வாங்கல எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். வீட்டில் பெரியவங்க இருந்தால் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது. துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட கண்டிப்பாக ஆலோசித்து பயன்பட வேண்டும். புதன் திசை 1ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி, இது ஒரு சுபிட்சமான புதன் திசை. உங்களுடைய புதன் அப்படிங்கிறது ராசியாதிபதி அனு லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி, 4ஆம் அதிபதியும் இவரே அப்படின்னா வீடு வாகனம், வண்டி வாகனம், ஆடை ஆபரணங்கள், நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய விஷயங்கள் அமையும். அனைத்து வகையிலுமே உங்களுக்கு தொழிலில், உத்தியோகத்தில், பெண்களுக்கு, மாணவர்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்ல அந்த புதன் திசை இருக்கிறவங்களுக்கு. கேது பார்த்திங்கன்னா நல்லது பண்ணுமானா 4ஆம் இடத்து மே 18 வரைக்கும் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் புது முயற்சிகள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேது திசையில். கேது மட்டும் குரு பார்வை இருந்ததுன்னா உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் நல்ல ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், உங்களுக்கு நிறைய பெரியவங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் பதவி அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. பெரிய கோயில்களில் ட்ரஸ்ட்டு மாதிரி எடுத்து பண்ணுவீங்க. சுக்கிர திசை 5ஆம் அதிபதியும் அவரே, 12ஆம் அதிபதியும் அவரே. அப்போ குழந்தைங்கள்னால் பெருமை அடையக்கூடிய, குழந்தைங்களால் பெனிஃபிட்ஸ் அனுபவக்கூடிய விஷயங்களும் சுக்கிர திசை. பொருளாதாரம், அப்புறம் நிறைந்த செல்வம், சொத்து சுகங்கள், பிரயாணம் பண்ணுற வெளிநாடு பிரயாணங்கள், யூஎஸ்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வருவீங்க, இந்தியாவிலேருந்து யூஎஸ் போவீங்க, அந்த மாதிரிலாம் சுக்கிர திசையிலலாம் நடக்கும். நடிப்பு துறைகளில் இருக்கவங்க பிரகாசிப்பாங்க இந்த சுக்கிர திசையில். திருவாதிரைக்கும் சுக்கிர திசை வரும், புனர்பூசத்துக்கும் சுக்கிர திசை வரும். இந்த திசைகளில் விரயமும் அதிகமாகும், அதையும் நீங்கள் கவனிக்கணும். சூரிய திசை 3ஆம் அதிபதி திசை. இது ஒன்றும் பெரிய சோபிக்க முடியாது, ஆனாலும் அரசாங்கத்துறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அரசு வழி
விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தையாரோடைய உடல்நிலை அப்படிங்கிறது பாதிப்படையக்கூடியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கணும். சந்திர திசை 2ஆம் அதிபதி திசை. இந்த திசையில் கண்டிப்பாக தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். பொதுவாகவே இந்த நியூ இயர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னை கேட்டால் மார்ச் 29 வரைக்கும் உங்களுக்கு அதிகமான சுபீட்சம் அப்படிங்கிறது இருக்குது. சனி உங்களுக்கு ஃபேவராக இருக்கார். குரு ஒன்றும் பெரிய ஃபேவர் இல்லைன்னாலும் அது 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி திசை நடந்துட்டுருக்கு. குரு திசை நடந்தால் பெரிய நல்லது நடக்கும். ஆனால் ஜென்ம சனி ஜென்ம குரு கொஞ்சம் பாதகம்தான், மைனஸ். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்க பார்க்குற பார்வையின் பலன் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் ஏற்படும். ராகு கேது பெரிய பாதிப்புகள் இல்லை. பொதுவாகவே இந்த குரு மட்டும்தான் கொஞ்சம் மைனஸில் இருக்கார், மற்றபடி நல்லாயிருக்கும். மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் நன்மை பலன்கள் கண்டிப்பாக. செகண்ட் ஹாஃபில் 3/4 குவார்ட்டர் 3/4 உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதாவது 75% உங்களுக்கு நன்மை இந்த ஆங்கில புத்தாண்டுகள் நல்லா இருக்கும். பழைய நிலை அப்படிங்கிறது வராது. குருவிட்ட மட்டும் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணுறது வியாழக்கிழமை நல்ல பலன்களை கொடுத்துரும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமை புதன் கோல்ல பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் குலதெய்வ வழிபாடை விடாமல் பிடிச்சி செய்கிறதும் திதி கொடுக்கறதும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். இது கோச்சாரம் மற்றும் தசாபுத்தி பலன்கள் பரிகார வழிபாடுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மிதனராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி திருப்பதி பெருமாளை வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.